அதே நீங்கள் பார்த்துட்டு ஆன்சர் ரீசன் போய் இந்த வீடியோவில் கூகுள் பேயில் வந்து கம்ப்ளீட்டாக அப்படி ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரிலாம் அப்படி டெலிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ அப்டேட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் பேயில் நம்ம வந்து ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரிலாம் வந்து டெலிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஜிமெயில் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாவே நம்ம வந்து அந்த ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரிலாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எதுவுமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகாது. கரெக்டாக வந்து நியூவாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த மாதிரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில். உங்களுடைய மொபைலில் வந்து ப்ரீவியஸாக நீங்கள் வந்து கூகுள் பே யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த கூகுள் பே ஆப் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப் இன்ஃபோன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிளியர் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாட்டமில். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் ஆல் டேட்டா கொடுத்துட்டு ஓகே பண்ணிவிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நியூவாக இப்போ தான் வந்து கூகுள் பே வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ப்ளே ஸ்டோரில் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதுக்கு மேலே நான் பண்ணுற ப்ராசஸ் வந்து பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இந்த கூகுள் பே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நியூவாக நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண ஆப் மாதிரி இருக்கும். ஸோ ப்ரீவியஸாக நீங்கள் லாகின் பண்ண அந்த டீட்டெயில்ஸும் இருக்காது. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இந்த கூகுள் பே நம்பர் வந்து ப்ரீவியஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்த நம்பரை என்டர் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. இந்த பேஜில் வந்து நீங்கள் ப்ரீவியஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தால் அந்த ஜிமெயில் வந்து சூஸ் பண்ணாமல் இந்த டவுன் ஏரோவை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள்கிட்ட வந்து வேறு ஒரு ஜிமெயில் இருந்தது அப்படின்னா அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ப்ராசஸ் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். சப்போஸ் வந்து வேறு ஜிமெயில் இல்லை அப்படின்னா க்ரியேட் பண்ணிக்கோங்க. நியூவாக வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து அந்த ஜிமெயில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜிமெயிலே நான் வந்து விட்டுறேன். ப்ரீவியஸாக வேறு ஒரு ஜிமெயிலை நான் வச்சுருந்தேன். வேறு ஒரு ஜிமெயில் வந்து மாற்றிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்ரி அண்ட் கண்டினியூன்னு கீழே பாட்டமில் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து வெரிஃபை ஆகும். அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நியூவாக நீங்கள் வந்து இப்போ தான் நீங்கள் கூகுள் பே ஆப் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரியான இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு லுக் இருக்கும். பேங்க் அக்கௌண்ட் இதுக்கு மேலே தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஆட் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பேங்க் நேம் வந்து இங்கே சர்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஆல்ஃபபெட்டை யூஸ் பண்ணி அந்த பேங்க்கை வந்து ஃபைன் பண்ணுங்கள். ஃபைன் பண்ணிவிட்டு அந்த பேங்க் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி அலோவ் பண்ணுங்கள். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த சிம் நெட்வொர்க் வந்து நீங்கள் வந்து கொடுத்துருந்தீங்களோ அந்த சிம் வந்து சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்து அலோவ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து வெரிஃபை ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மெசேஜ் வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆட் ஆகிடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம். யாருக்கு வேணால் நான் வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ வந்து என்னுடைய ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி வந்து நான் செக் பண்ணுறேன். கீழே பார்த்திங்க அப்படின்னா ஷோ ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இருக்குது பார்த்திங்களா, அதை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா எனக்கு எந்த ஒரு ட்ரான்சாக்ஷனுமே கிடையாது. எந்த ஒரு ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியுமே இல்லை. நியூவாக இப்போ தான் நான் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரியான லுக் இருக்குது. இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியும் வந்து ப்ரீவியஸாக இருந்ததை பார்க்க முடியாது. சப்போஸ் வந்து யாராவது பார்த்துருவாங்கன்னு நினச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு ட்ரான்சாக்ஷனுமே இருக்காது. ஓகே, இந்த ஒரு மெத்தட் ட்ரை பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி வந்து அவாய்ட் பண்ண முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷோ பண்ணாத மாதிரி நம்ம வந்து பண்ண முடியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து டெலிட்லாம் வந்து டைரெக்டாக பண்ண முடியாது. சப்போஸ் வந்து ப்ரீவியஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்த அதே ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எனக்கு எகைன் வேணும், நான் அதை வந்து எகைன் வந்து நான் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சேம் நான் இப்போ பண்ண மாதிரி எகைன் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கொடுத்து லாகின் பண்ணி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூஸ் அண்ட் அக்கௌண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்கும். அந்த இடத்துல வந்து ப்ரீவியஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அந்த ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீவியஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அந்த ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரிலாம் வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு டெம்பரவரியாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி கூட டெம்பரவரியாக உங்களுக்கு வந்து இப்படி ஷோ பண்ணிவிட்டு எகைன் வந்து அந்த ஜிமெயிலே வந்து யூஸ் பண்ணி அந்த ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி ப்ரீவியஸாக இருந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன். இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பாருங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவிங் கிரேட் டைம்.